Hi, this is Creative Code. In the video, CSS properties use பண்ணி எப்படி இமேஜுக்கு வந்து reflection effect வந்து ஆட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். அண்ட் இது என்னோட HTML ஃபைல் அண்ட் இது வந்து என்னோட CSS ஃபைல். அண்ட் நான் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண இமேஜ். ஸோ இதுதான் அந்த கோடுக்கான அவுட்புட். அண்ட் இப்போது பெப்சி டின் அப்படின்ற கிளாஸ் நேம் தான் அந்த இமேஜோட கிளாஸ் நேம். ஸோ சிஎஸ்எஸில் நம்ம ரெஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்காகவே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபயர்ஃபாக்ஸில் வந்து ஒர்க் ஆகாது. அண்ட் மற்ற மாடர்ன் ப்ரௌசரில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியோட நேம் என்னென்னா வெப்கிட் பாக்ஸ் ரெஃப்ளெக்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ரௌசரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இது வந்து ஃபயர்ஃபாக்ஸில் வந்து ஒர்க் ஆகாது. அதுதான் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இப்போ வந்து நம்ம வேல்யூ வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம இமேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து ரைட்டில் வேணும்னா ரைட்டுன்னு நீங்கள் கொடுக்கலாம், இல்லை லெஃப்ட்னா லெஃப்ட், அண்ட் டாப்பில் வேணும்னா அபோவ், பாட்டமில் வேணும்னா பிலோ. இப்போ நமக்கு வந்து பாட்டமில் வேணும், அதுக்காக நான் பிலோவும் கொடுக்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆட் ஆகிடுச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த இமேஜுக்கும் ரெஃப்ளெக்ஷனுக்கும் இருக்கிற கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா மென்ஷன் பண்ண டைரக்ஷனுக்கு பக்கத்துலேயே வந்து வேல்யூ வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எனக்கு ஒரு 20 பிக்சல் வந்து கேப் இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேப் ஆட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு கேப் வேணும்னா நீங்கள் வந்து டைரக்ஷனுக்கு பக்கத்துலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு கிளியராக இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து அதோட வியூ வந்து ஒரு ரெஃப்ளெக்ஷன் மாதிரி நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து லீனியர் கிரேடியன்ட்டையும் இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், எனக்கு வந்து கேப் தேவையில்லை. அண்ட் நம்ம வந்து ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் பாட்டமுக்கு தான் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் ஆர்ஜிபி கலர் வந்து கொடுக்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேடியன்ட் ஆட் ஆனதுமே வந்து இது ப்ராப்பர் ரெஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் மாதிரியே டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இப்போ நம்ம சிங்கிள் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியே ஒரு ரெஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ரெஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் இமேஜுக்கு மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போது இந்த சிஎஸ்எஸ் வெப்கிட் பாக்ஸ் ரெஃப்ளெக்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வந்து என்னோட சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.